ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்துட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிளேஸ்க்கு போகிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேஸ் சொன்னேன், அவர் ஒரு பிளேஸ் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அது அந்த கான்வர்சேஷனோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சதை நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவர் அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அது எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ போன 2 days ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் பார்த்தோம். இப்போ பார்த்துட்ருக்க ஃபேக்ட்ரிஸுமே அவ்வளோ லென்த்தாக நீளமாக இருந்துச்சு. அது என்ன ஃபேக்ட்ரின்ட்டே தெரியல. ஆனால் நாங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் தான் நிறையா போகும்போதும் பார்த்தோம். சீனரிஸுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டனலில் போன எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வீடியோலலாம் பார்க்கும்போது வந்துட்டு ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனுக்கு நடுவில் ஒரு டனல் நீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ட்ரெயின் போகிறதெல்லாம் வந்துட்டு அது வீடியோ பார்க்கவே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் போகும்போது வந்துட்டு அது நைட் டைமில் இருந்ததுனால வெளியே இருக்கிற லைட்டிங்குமே வந்துட்டு இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போதுமே வந்து டனலும் ரொம்பவே இருட்டாக இருந்ததுனால அந்த வீடியோ எங்களால் கேப்சர் பண்ணியுமே அது நீட்டாக இல்லாதனால தான் இதில் நாங்கள் ஆட் பண்ணல. 5th எபிசோடில் நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ போயிட்டுருக்க பிரிட்ஜுமே அப்படி தான். பிரிட்ஜுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் பிரிட்ஜு மேலே போக ஆரம்பித்ததுலேருந்தே ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டேம்லேருந்து கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுவே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு மேலே போகிற லென்த்துமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டேயே இருக்கும். அது வரைக்குமே லென்த் அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கவுமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே வந்துட்டு நடுவில் லூடோ கேம் விளாண்டுட்டு ஜாலியாக வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆப்போசிட்டுமே ஒரு வந்துட்டு ஹிந்தி ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்டுமே நாங்கள் பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ இந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் அந்த டேமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அது என்ன டெம்பிள்னு தெரியல. இந்த பிரிட்ஜு தாண்டினதுலேருந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தோம். அந்த ஃபேக்ட்ரிக்கு அப்புறம் என்னன்னா ஃபுல்லாகவே காடாக தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி லூடோ கேம் விளாண்டுருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு செம்ம பசியாக இருந்துச்சு. ஆனால் எங்களால் சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியலன்னா ஃபுட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வாங்கினது எல்லாமே ஆஃப் குக்கிங்கில் தான் இருந்துச்சு. பாதி வந்துட்டு வேகவே இல்லை. ரைஸில் எப்படின்னா எக் ரைஸ் வாங்கினோன்னா அந்த ஒரு மசாலா கலக்கி முட்டையை வேக வச்சு அப்படியே வச்சிடுறாங்க. வெஜ் ரைஸ் வாங்கினா அதே தான் வந்துட்டு ஒரு மசாலா கலக்கி அந்த வந்துட்டு ரைஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பட்டாணி மேலே போட்டு கொடுத்துட்றாங்க. சுத்தமாக எதுவுமே நல்லா இல்லை. அந்த 2 days வந்துட்டு மற்றது எல்லாமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபுட்டு மட்டும் எங்களுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஃபுட்டே வந்து நாங்கள் ட்ரெயினில் வாங்கவே இல்லை. ரிட்டன் போகும்போது இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த 1 டேவும் இருக்கட்டும், நாங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் தான் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ஜங்ஷனில் இறங்கும் போது அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டேவை வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களோட ட்ரெயின் ஜேர்னியில் வந்துட்டு ஏதாவது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா, இந்த மாதிரி தான் ஃபுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எனக்கு தான் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கூட நிறையா இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் அதிகமாக எந்த பிளேஸ்க்குமே போனதில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு லாங் ட்ரிப்புன்ட்டே சொல்லலாம். செம்ம ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்துட்டு போகும்போதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எந்தெந்த பிளேஸ்க்கு போனோம், என்னென்ன வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நாங்கள் இறங்க வேண்டிய ஜங்ஷன் வந்தாச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கினதுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அந்த டிரைவர்ஸ் எல்லாமே. ஒரு கைடும் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள டக்கு நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இவங்க வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க விசிட்டிங் கார்ட்லேருந்து எல்லாமே எடுத்து காமிச்சாங்க. சரி ஓகே நாங்கள் அவங்களே பிக் பண்ணிட்டோம். அவங்களே வந்துட்டு ஒரு 3 ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு வந்துட்டு எது அஃபோர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எது ஓகேவோ அங்கே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்ரோச் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே போனோம். நாங்கள் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தோடனே டிரைவர் போயிட்டு நான் கார் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐ லவ் ஆக்ரான் இருக்க இடத்துல நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி அதிக ஹிந்தி பீப்புள்ஸ் வந்துட்டு பான் பராக் போட்டு துப்பி வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் படுத்திருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த சைடே போகலை, போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம், ஃபோட்டோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே இந்த சைடில் கிராஸ் பண்ணுற இடத்துலையுமே எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் அதுவுமே எங்களுக்கு நடந்துச்சு. அது வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்கிறோம், நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் டிரைவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வேணான்னு சொல்லிட்டு செகண்ட் சைடு வந்துட்டு ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துல ரூமுமே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவுமே தெரிஞ்சிச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு பிக் பண்ணுறதுக்கு. ரூமுக்கு போனதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி நாங்கள் ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்துட்டு லூடோ கேம் விளையாண்டுட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.